பையன் நான் தான். அதாவது காலேஜ் போயிட்டு வந்து டயர்டில் படுத்து தூங்கிட்டேன். திடீர்னு ஏந்து பார்த்தா ஒரே இருட்டாகுது. அட என்னடா இருட்டாகுதுன்னு போய் டைமை பார்த்தா மணி 12 ஆகுதான். அடங்க என்னடா இதுன்னு சொல்லிட்டு செமையாக பசிச்சுது. சாப்பிட எதா இருக்குன்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. சரி மலாட்டை கேக் கிடச்சிது. அதை 2 உஷார் பண்ணிவிட்டு வேறு எதாவது சாப்பிட வச்சுக்கிறாங்களாம் தேடி பார்த்தா எதுவுமே இல்லை. சோத்தில் வேறு தண்ணி ஊற்றிட்டு வராங்க. நைட் நேரத்தில் சாப்பிட்டா செட் ஆவான்னு சொல்லிட்டு வெறும் தண்ணியை மட்டும் குடிச்சு தூங்கிடலான்னு வேறு சவுண்டே போடாமல் தந்தேன். யாரா ஏந்து வந்து என்னான்னு கேட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு அப்புறமா சாப்பிட்டு நானும் போய் படுத்து தூங்கிட்டேன். நீங்களும் நைட்டு போய் சாப்பிட்ற கேஸ் அந்த கமெண்டில் சொல்லிட்டு போங்க. மக்களே இப்போ தான் ஏந்தேன். என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். பசிக்குது பயங்கரமாக. அதாவது நண்பர்களே, இன்னிலேருந்து இன்டர்ன்ஷிப் போகிறேன். இனி வந்து பார்த்திங்கன்னா டேட்டு 21. இன்னிலேருந்து இன்டர்ன்ஷிப் போகிறேன். இன்னும் 1 மாதத்துக்கு இன்டர்ன்ஷிப் தான். பார்ப்போம் என்ன நடக்குது. டெய்லி இன்டர்ன்ஷிப் முடியாது. அதுக்கப்புறம் வாங்க இன்டர்ன்ஷிப் போக வேண்டிய இடத்துக்கு பஸ் ஏறி கிளம்பி வந்துட்டேன். காலைல சாப்பிடாம வந்ததுனால செம்மையாக பசிச்சு. என் ஃப்ரெண்டு ஏதோ அவல் மில்க்குன்னு சொல்லிட்டு வாங்கினா எனக்கு 2 பர்கரை வாங்கி கொடுறான்னு சொல்லிட்டு சொன்னேன். அவனும் வாங்கி கொடுத்தா சரின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு இன்டர்ன்ஷிப் கிளம்பிட்டேன். மக்களே இன்டர்ன்ஷிப் இன்றைக்கி போயிட்டு வந்தாச்சு. முதல் நாள் ஏதோ சொல்லி கொடுத்தாங்க. என்ன நடக்குதுன்னு இதுக்கப்புறம் தான் பார்ப்போம். 30 நாள் போக போகிறோம். அங்கேருந்து பஸ் ஏறி கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேன். இன்றைக்கி டே 1 ஆஃப் இன்டர்ன்ஷிப். ஸோ வந்து அதுக்கான ரிப்போர்ட் சப்மிட் பண்ணி ரெடி பண்ணி வச்சிடணும்னு சொல்லிட்டு அதுக்கான வேலையெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன். பார்த்துன்னு இருக்குள்ளே வெளில வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக காத்தடிச்சுது. என்னென்னு செம்மையாக தெரியுது. எனக்கு இருந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வெளில கொஞ்ச நேரம் காற்று வாங்கிட்டு இருந்தேன். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா செம்மையாக மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. இந்த மழையை கொஞ்ச நேரம் ரசிச்சுட்டு சரி நாளைக்கு கிளம்பணுமேன்னு சொல்லிட்டு சீக்கிரமாக போய் படுத்துன்னு சாப்பிட்டு தூங்கிட்டேன். டாட்டா பாய்.